அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையடிவாரத்தில் பால் காவடி, மயில் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து மேளதாளத்துடன் ஆடி அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்த எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். பக்தர்களுக்காக அங்கே கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? முக்கியமாக அங்கே போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? கள தகவல்கள் என்ன? வணக்கம் மகிழா. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவானது கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்வு நேற்று திருக்கல்யாண நிகழ்வு பெரிய நாகியம்மன் கோவிலில் நடைபெற்றது. அதில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் தொடர்ந்து வெள்ளித்தேரில் முருகப்பெருமான் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இன்று தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வான தைப்பூசத்தை ஒட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு 500 பேர் வீதம் ஒவ்வொரு பேட்சாக பிரித்து பக்தர்கள் கூட்டத்தில் சிக்கிக் கொள்ளாதவாறு பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து கிரிவல பாதையில் தமிழகம் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக அலகு குத்தியும், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி போன்ற காவடிகளை எடுத்து வந்து கிரிவல பாதையில் அரகரா அரகரா என்ற கோஷத்துடன் தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. குறிப்பாக பக்தர்கள் 3 நாட்களுக்கு, அதாவது நேற்று, இன்று, நாளை என 3 நாட்களுக்கு கட்டணமில்லாத தரிசனத்தில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்தது. அதே போல பக்தர்கள் பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்வதற்கு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் விருதுநகர் எஸ்பி மற்றும் மதுரை எஸ்பி மற்றும் ஐஜி தலைமையில் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.